இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியா 7:14. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளுடைய ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட், தேட்டர் இப்படி இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி மது போதை பழக்கத்தால் கூட்டம் கூடி என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம், நேரத்தை செலவழிக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தோஷம் நிரந்தரமானது இல்லைனாலும் இதுக்காக காசு சேர்த்து வைக்கிறோம். அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு இங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே ட்ராவல் பண்ணணும், இப்படி ஐடியா பண்ணி என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பை. இப்படி நாம் தேவனுக்காக மெனக்கிடுறோமா? தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி தேவனுக்காக வேலை பார்க்குறோமா? அலையிறோமா? கூட்டம் கூடுறோமா? இல்லவே இல்லை. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, என்னையை வெறுத்து விலகி போகிறாங்கன்னு. நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு நிறைவாக வச்சுருந்தோம்னா அவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போது நம்ம தேவனை விட நம்மளோட உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பற்றி அதிகமாக நினைக்கிறதுனால தான் தேவனை விலகி போயிடுறோம். எத்தனையோ மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க, ஊழியக்காரவங்களுக்கு, எத்தனையோ சபைகளுக்கு எவ்வளவோ விஷயம் தேவைப்படுது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்மளோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதுல எந்த ஆசீர்வாதமும் இல்லவே இல்லை. ஆனால் தேவனோட வேலைக்காகவும் தேவ மனிதர்களுக்காகவும் தேவனுக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்ம செலவு செய்யும்போது, கூட்டம் கூடி ஜெபிக்கும் போதும் நிறைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது. இப்படி நம்ம வாழும்போது தேவனை விட்டு நாமளும் விலக மாட்டோம், தேவனும் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆமேன்.